கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவரும் மர்மரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மற்றும் 30ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மற்றும் 30வது வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னோடு கூட உங்களை வேதாங்களை திருப்பி வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 30ஆம் வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். 30ஆம் வசனம். இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவன்தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட இந்த அதிகாலை வேளையிலே பேசுவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவித்த பொழுது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்டான் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இது நடந்த சம்பவமாக இருக்கிறது. இது ஓமை அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபொழுது இந்த மனுஷன் வந்து அவரை சந்தித்ததை குறித்து லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம், மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த லூக்கா, மத்தேயு, மார்க்கு இந்த சுவிசேஷங்களில் இந்த சம்பவத்தை குறித்து நாம் படிக்கும்பொழுது ஒரு சரியான ஒரு திட்டம் நமக்கு தெரிகிறது. சரியான ஒரு காட்சி நமக்கு புலப்படுகிறது. பாருங்கள், அவனுடைய கேள்வி என்ன? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் மிக பிரயோஜனமான, லாபகரமான ஒரு நல்ல ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனது நோய் நீங்க நான் என்ன செய்ய வேண்டும்? என் பசி நீங்க நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லது நான் நன்றாக இந்த உலகத்திலே ஜீவிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சரியான கேள்வி அல்ல. மிக நன்றாக யோசித்து வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒரு கேள்வி உண்டு என்று சொன்னால், பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்றைக்காவது இந்த காரியம் நம்முடைய அறிவுக்கு எட்டியிருக்கிறதா? அநேகர் இந்த உலகத்தில் வாழ்ந்து வரும்போது அவர்கள் தங்களுக்கென்று சொத்துக்களை சேர்த்து வைக்கிறார்கள், பிள்ளைகளுக்கென்று சொத்துக்களை சேர்த்து வைக்கிறார்கள், தானும் தன் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார்கள். ஆனால் பிறந்த எவருமே ஒரு நாளில் மரிக்க வேண்டும். மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் எல்லோருக்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு தரம் மரித்து பிறகு நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட சதா காலங்களும் நித்திய ஜீவன் என்று சொன்னால் எவர்லாஸ்டிங் லைஃப். அதுக்கு முடிவு அல்ல, முடிவே இல்லாதது. ஆகவே இந்த நித்திய ஜீவன் ஆண்டவரோடு கூட நான் எப்படி வாழ முடியும்? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை சீக்கிரமாக முடியக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை குறித்து அநேக வசனங்கள் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு புகையை போல இருக்கிறது. புகை தோன்றுகிறது, மறுபடியும் அந்த இடத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல புகை இல்லை. காலையிலே பூ அது மலர்கிறது,
சாயங்காலத்திலே அது உதிர்ந்து விழுகிறது. மனுஷனுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு நாளிலே நாமும் கூட அவரை சந்திக்கும்படியாக போக வேண்டும். எல்லோர் மனுஷருக்கும் அது எழுதி வைக்கப்பட்டிருக்குது. ஒருவரும் இதிலிருந்து தப்ப முடியாது. ஆகவே இந்த மனுஷன் மிக சரியான கேள்வியை கேட்டான். நான் இந்த உலகத்தில் நன்றாக வசிப்பது எப்படி என்று கேட்கவில்லை. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வியை யாரிடத்திலாவது அவன் கேட்டிருந்தால் அவர்களால் பதில் சொல்ல முடியாது. அவளுக்கு தகுதியும் இல்லாமல் போயிருக்கும். ஒருவேளை அவன் அங்கே இருக்கக்கூடிய ஆசாரியர் இடத்துல போய் கேட்டால் அவர்களுக்கு ஒன்று தெரியாது. தன்னுடைய பெற்றோர் இடத்துல அவன் கேட்டிருந்தால் அவர்களுக்கு குறைவான அறிவு உடையவர்கள். தர்க்க சாஸ்திரிகள் இடத்துல போய் கேட்டால் அவர்களாலும் சொல்ல முடியாது. சரியான நபரிடத்தில் போய் கேட்டால் யார் அவர்? அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர், அல்பா ஒமேகாவாக இருக்கக்கூடிய தேவாதி தேவனிடத்தில் இருந்தவர், இருப்பவர், வரப்போகிற தேவனாக இருக்கிற அவரிடத்தில் சரியான நபராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இந்த கேள்வியை போய் கேட்டார். கேள்வியும் சரி, கேள்வி கேட்டவனும் சரியான மனிதன். அதே போல் இந்த கேள்விக்கு ஒருவரால் மாத்திரமே பதில் தர முடியும். அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் போய் சரியான கேள்வியை கேட்டான். இவனை குறித்து நாம் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் யார் என்று சொன்னால் அவன் தலைவனாக இருந்தான். ஒருவேளை ஜெபாலை தலைவனாக இருந்திருக்க கூடும். இரண்டாவதாக அவனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் வாலிபனாக இருந்தான். அவன் ஜெபாலை தலைவனாக இருந்தான், வாலிபனாக இருந்தான். மாத்திரமல்லாமல் அவன் மிகுந்த ஐஸ்வர்யமுடையவனாக இருந்தான். மிகப்பெரிய பணக்காரனாக அவன் இருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். மாத்திரமல்லாமல் அவன் சிறுவயது முதல் நன்கு கற்றவனாக இருந்திருக்கிறான். சரியான முறையிலே கல்வி கற்றவனாக அவன் இருந்திருக்கிறான். எவ்வளவு நல்ல குணங்கள், நல்ல காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. இளைஞனாக இருக்கிறான், தலைவனாக இருக்கிறான், அநேகரை வழிநடத்தக்கூடியவனாக இருக்கிறான், நன்கு படித்தவனாக இருக்கிறான். மாத்திரமில்லாமல் நல்ல ஐஸ்வர்யமுடையவனாக இருக்கிறான். மாத்திரமல்லாமல் அவன் நல்ல சாட்சியை பெற்றிருக்கிறான். இதை எப்படி அறிந்து கொள்கிறோம்? பிற்பாடு நாம் வாசிக்கும்பொழுது பேதுரு சீடர்கள் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். அவர்களுடைய கேள்வி என்ன? அப்போ யார் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? இவனே தகுதி இல்லை என்று சொன்னால், இந்த வாலிபனே தகுதி இல்லை என்று சொன்னால், அப்போ யார்தான் போக முடியும் என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் சீஷர்களுக்கும் இந்த மனிதனை குறித்து தெரிந்திருக்கிறது. நல்ல சாட்சியை பெற்ற மனிதன், நல்ல சாட்சி, நல்ல வசதி, நல்ல படிப்பு, தலைமை பதவி. ஆகவே அவனுடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது ஒரு அற்புதமான மனுஷனாக இருக்கிறான். எல்லாவற்றை காட்டிலும் என்ன தெரியுமா? தான் கற்றதை அதன்படி கீழ்ப்படிந்த மனுஷன். அவன் சொல்கிறான், சிறு வயது முதல் இவற்றுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறேன். இது சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். அப்படி என்றால் படித்தவன் மாத்திரமல்ல, நியாயசாஸ்திரங்களை படித்தவன் மாத்திரமல்ல, அந்த நியாயசாஸ்திரங்களை அவன் கை கொள்ள வேண்டும். மோசே முதலான தீர்க்கதரிசிகளை எழுதின நியாய சாஸ்திரங்களை அவன் கை கொள்கிறவனாக, அதுபடி கீழ்ப்படுகிறவனாக நடந்தான். எல்லாவற்றையும் விடவும் மிகப்பெரிய ஒரு குணாதிசயம். இந்த மனுஷனை பாருங்க, எவ்வளவு அற்புதமான மனுஷனாக இருக்கிறான் அவன். இதை நான் சிந்தித்து கொண்டே இருக்கிறேன். இந்த சம்பவத்தை நான் படிக்கும் பொழுதெல்லாம் இதை குறித்து நான் சிந்தித்து கொண்டே இருக்கிறேன். ஆகவே தான் பேதுரு முதலான சீஷர்கள் கேட்கிறார், அப்போ யார் தான் போவா?
ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவன் தகுதியானவன் அல்ல என்று சொல்கிறார். வருத்தத்தோடு சொல்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கு இவன் தகுதியானவன் அல்ல என்று சொல்கிறார். அவர்கள் உடனடியாக ஆச்சரியப்பட்டு, இவனே தகுதி இல்லை என்று சொன்னால் யார் போவா? நல்ல படிப்பு, வாலிபன், நல்ல குணங்கள், படித்தவன், மிகுந்த ஐஸ்வர்யவான், தலைவன், இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிறது, இவன் போகவில்லை என்று சொன்னால் யார் போவார் என்று அவர்கள் கேட்பது நியாயம்தானே? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இவன் இருந்தான். மாத்திரமல்ல, அவனிடத்தில் மிகுந்த தாழ்மை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஒருவேளை படித்தவர்களுக்கு செருக்கு இருக்கும். செருக்கு என்று சொன்னால் பெருமை இருக்கும். ஆனால் இந்த மனுஷனை குறித்து நாம் வாசிக்கும்பொழுது அங்கே நாம் 17ஆம் வசனம், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு வந்து நேரடியாக முழங்கால் படியிடுறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. எவ்வளோ பேர், அநேகரை நாம் பார்க்கிறோம் சுவிசேஷங்களில், அவர்களெல்லாம் முழங்கால் படியிட்டார்கள் என்று போடப்படவில்லை. குறிப்பாக இவனை குறித்து, இந்த தலைவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் தலைவனாக இருந்தாலும் கூட மற்றவரெல்லாம் என்ன நினைத்து கொள்வார்கள் என்று ஒரு நாளும் யோசிக்காமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து முழங்கால் படியிட்டு ஓடி வந்தான் என்று போடப்பட்டிருக்கு. அவனுடைய வாஞ்சை பாருங்க. இந்த கேள்விக்கு அவனுக்கு பதில் தேவை. தான் இன்னும் இன்னும் அவன் பரிபூர்ண மனுஷனாக மாற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை. ஆகவே ஓடி வரான். நடந்தெல்லாம் வரல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி ஓடி வருகிறான். அவருக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிடுகிறான். பாருங்க, இவனை பார்க்கும்பொழுது ஆண்டவருக்கும் கூட அவனை பிடித்திருக்கிறது. ஆகவே தான் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் மீது அன்பு கூர்ந்து என்று வாசிக்கிறோம். 21ஆம் வசனம், மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து என்று வாசிக்கிறோம். ஆண்டவருக்கும் கூட இந்த நற்குணங்களை கொண்டிருக்கிற இந்த வாலிபனை அதிகமாக நேசிக்கிறார். இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிறது, தாழ்மை இருக்கிறது, படிப்பு இருக்கிறது. மாத்திரமல்ல, அவன் சரியான கேள்வியை கேட்கிறான். ஆகவே அவனை பார்க்கும்பொழுது ஆண்டவருக்கு அவன் மீது அன்பு அதிகமாக வருகிறது. ஆகவே வாலிபனே, நீ பூரண சற்குணனாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். நீ டு யூ வாண்ட் டு பி பர்ஃபெக்ட் மேன்? நீ பரிபூர்ண மனுஷனாக மாற விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவன் ஆமாம் என்று சொல்லும்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்க, உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரத்துக்கு கொடு. உனக்கு இருக்கிற காரியத்தை தரித்திரத்துக்கு கொடுத்து விட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாக வா என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னார்? ஏனென்றால் அவனுடைய ஆத்துமா, அவனுடைய உள்ளம் ஐஸ்வர்யத்தின் மேல் பற்றுதலாக இருக்கிறதை ஆண்டவர் கண்டுபிடித்தார். அப்படின்னா நாம் எல்லாரும் ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு நமக்கு இருக்கிற பணங்காசெல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவரத்தில் வந்துடணும் அப்படின்னு இல்லை. நமக்கு எதின் மீது அதிகமாக பற்று இருக்கிறதோ அதை நாம் வெறுக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையாக இருக்கிறது. நாம் வாசிக்கிறோம் லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனத்தில் மார்த்தாளிடத்தில் அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யமே வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லலை. அதன் மீது ஆசை, அதன் மீது வெறி, அதன் மீது பற்றுதல், அதை உன்னை விட்டு எடுத்து விட்டாக்கா நான் மரணித்து போவேன் என்று சொல்லக்கூடிய காரியங்கள். ஐயோ, இவரை விட்டு என்னால் வாழ முடியாது, அவரை விட்டு வாழ முடியாது, பிள்ளைங்களை விட்டு வாழ முடியாது, மனைவி விட்டு வாழ முடியாது, கணவனை விட்டு வாழ முடியாது, என்னோடய ஐஸ்வர்யத்தை விட்டு வாழ முடியாது, என்னுடைய வீட்டை விட்டு வாழ முடியாது. அப்படியா என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்.
பாருங்கள், அது மேல் பற்று இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். மனைவி உடையவன் மனைவி இல்லாதவனைப் போல இருக்கணும். அப்படின்னால் மனைவியை ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்று இல்லை. மனைவியை காட்டிலும் ஆண்டவர் அன்பு செலுத்த வேண்டும். பிள்ளைகள் இருக்கிறவன் பிள்ளை இல்லாதவனைப் போல இருக்கணும். அப்படி என்றால் பிள்ளைகள் மீது அதிக அன்பு இருக்கக்கூடாது. ஆண்டவர் மீது தான் அதிகமான அன்பு இருக்கணும். ஆகவே எல்லாவற்றின் மீதும் ஒரு செக்கு இருக்கணும். அதாவது எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் நேசி. இவனுக்கு எல்லா நல்ல குணங்களும் இருந்தாலும் கூட அந்த ஐஸ்வர்யத்தின் மீது ஒரு பற்றுதல். ஆகவே ஆண்டவர் அதை அறிந்து கொண்டு அவர் சொல்கிறார், இதை குறித்து காரியம் என்ன என்று சொல்லும்பொழுது 22வது வசனம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் அந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். பாருங்கள், அவனுக்கு மதில் மேல் பூனையாக அவனுக்கு ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் என்ற விருப்பமும் இருக்கிறது, ஐஸ்வர்யமும் இருக்குது. ஐஸ்வர்யத்தின் மீது ஒரு கண்ணும் இருக்கிறது. இந்த ஐஸ்வர்யத்தை விட அவனால் மனசு இல்லை. அவன் சந்தோஷத்தோடு கூட ஐஸ்வர்யம்தான் தேவை என்று போய்விட்டான் என்று போடப்படவில்லை. ஆண்டவரே, நீங்கள் நல்ல போதகரே, நீர் எனக்கு வேண்டாம், நீ சொன்ன வார்த்தை எனக்கு வேண்டாம், எனக்கு ஐஸ்வர்யம்தான் முக்கியம் என்று சந்தோஷமாக தன் ஐஸ்வர்யத்தின் மீது அதிக பற்றுதலுடையவனாக அவன் போனான் என்று போடப்படவில்லை. பாருங்கள், அவன் மனம் உடைந்தான். ஐயோ, இந்த ஐஸ்வர்யத்தை விட முடியலையே, மனம் அடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். வருத்தம்தான், ஆண்டவர்கிட்ட வரலன்னு வருத்தம்தான். ஆகவே அவன் ஐஸ்வர்யத்தின் மீது அவனுக்கு பற்றுதல் இருக்கிறது. அவன் மதில் மேல் பூனையாக அவன் இந்த சமயத்தில் அவன் இருந்திருக்கிறான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், என் நிமித்தமாக தன் தகப்பனையாவது தாயாவது மற்ற காரியங்களையாவது விடவில்லை என்று சொன்னால் அவன் எனக்கு பாத்திரவான் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அப்படி இதன் மீது பற்றுதல் இல்லாமல் ஆண்டவர் மீது அதிகமான பற்று. ஆண்டவர் எனக்கு இவையெல்லாம் கொடுத்தார், மனைவி கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், கணவனை கொடுத்தார், சொத்துக்களை கொடுத்தார் என்று இது எல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு செய்தார் என்ற ஆண்டவர் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், அங்கே நாம் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், அவர் சொல்கிறாரு, நீ வெறுத்து விட்டானால், நீ பற்றுதல் இல்லாமல் இருந்தால், அவர் சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல. 30ஆம் வசனத்தில், இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இம்மையிலே அதிகமானவைகளை நீ எனக்காக இவற்றையெல்லாம் விட்டுவிடுவாய் என்று நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், நீ அதை ப்ரூவ் பண்ணி காட்டினன்னு சொன்னால், உன்னை நான் ஆசீர்வதிப்பது என்பது அதிகமானவைகளை, பரலோகத்தில் மாத்திரமில்லை, இம்மையிலே இந்த உலகத்திலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். பாருங்கள், ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும் என்று தேவாதி தேவன் ஆபிரகாமிடத்தில் சொல்லும்போது அவன் ஒரு வார்த்தை மறுத்து பேசாமல் பலியிட அங்கே மோரியா மலைக்கு கொண்டு சென்றான் ஈசாக்கை. அதை ஆண்டவர் முழுவதுமாக அவன் தனது அன்பை ஆண்டவர் மீது வெளிப்படுத்தின பொழுது அப்பொழுது அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவனுடைய சந்ததியை அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஆகவே எனக்கு தேவன்தான் முக்கியம், என் பிள்ளை முக்கியம் இல்லை என்று சொல்லி ஆபிரகாம் முடிவெடுத்ததை நாம் பார்க்கிறோம். தன் பிள்ளையை விட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கணும். யோபு ஒரு நாளும் ஆண்டவரை மறுத்து பேசவில்லை. யோபு சரித்தை முடியும் போது பார்க்கிறோம், அவன் எத்தனை மடங்காக ஆசீர்வாதங்களை, மனைவிகளை, பிள்ளைகளை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே இம்மையிலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இம்மையிலும் அதிகமாக நமக்கு ஆசீர்வதிக்கிறார், மறுமையிலும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். We are doubly blessed.
இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா? இம்மையில் கூட அவர் நம்ம ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆனால் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும்பொழுது இந்த இம்மையில் இருக்கிற ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் துன்பமும் இருக்குன்னு சொல்கிறார். பாருங்கள், 30ஆம் வசனம், மார்க் சுவிசேஷம் 10:30. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக. மற்ற சுவிசேஷங்களில் இம்மையிலே நூறத்தனையாக என்று போடப்பட்டிருக்கிறது, இம்மையில் அதிகமானவைகள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க்கு சுவிசேஷத்தில் வரும்போது 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இம்மையிலே துன்பங்களோடே கூட. பரவாயில்ல, இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அதில் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நித்திய ஜீவனில் அந்த விதமான துன்பங்கள் இருக்காது. அவை நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உனக்காக எனது ஜீவனை கொடுத்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? யாரிடத்தில் கேட்டார்? பேதுருவிடத்தில். இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னை நீ அதிகமாக நேசிக்கிறாயா பேதுருவே என்று கேட்டார். நேசிக்கிறேன் என்று சொன்னார். 2வது வரை கேட்டார். ஆண்டவர் பேதுருவை நோக்கி கேட்டார் 2வது முறையாக, இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா என்று. நேசிக்கிறேன் என்று சொன்னான். 3ஆம் முறை, இவர் எல்லாரை காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா என்று சொல்லும்போது அவன் மனம் உடைந்து அழுதான். நான் உம்மை நேசிக்கிறேன் என்று உமக்கே தெரியுமே என்று சொன்னான். பாருங்கள், எவ்வளவு அருமையான பதிலை பாருங்கள். நாம் அவ்வளவாக ஆண்டவரை நேசிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் நம்ம பார்த்து கேட்கலாம். யாரை காட்டிலும், யாரை காட்டிலும், நண்பர்களை காட்டிலும், மனைவியை காட்டிலும், கணவனை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், சொத்துக்களை காட்டிலும், வீடுகளை காட்டிலும், இன்னும் ஜன பந்துக்களை காட்டிலும், எல்லோரை காட்டிலும் நான் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறேனா? ஆண்டவர் என் நிமித்தமாக எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். அப்படி நீ வெறுக்கும்போது இம்மையிலே உன்னை ஆசீர்வதிக்கிறார், மறுமையிலே நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே எவ்வளவுதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் கூட அந்த வாலிபன், அந்த தலைவன் மனமுடைந்து அவன் போய்விட்டான். இதை குறித்து ஆண்டவரும் கூட வருத்தப்படுகிறார். அவர் மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் மனமுடைந்து அவன் பின்னிட்டு போவதை பார்த்து ஆண்டவர் மற்றவர்களை ஏறெடுத்து பார்க்கிறார். பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே நுழைவது எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று சொல்லி வருத்தப்படுகிறார். அந்த மனுஷனுக்காக வருத்தப்படுகிறார். அவன் பரலோகத்துக்கு, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன். ஒரு சில காரியங்கள்னாலே அவன் அதை இழந்து போனான். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கலை. இதை காட்டிலும் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுப்பார் என்று நம்பிக்கை வைக்கவில்லை. ஆகவே ஆண்டவரும் கூட அவனை குறித்து வருத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவனை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி தொடங்கின அந்த வசனம் முடியும் பொழுது அதை குறித்து அவர் என்ன செய்கிறார்? மனம் கசந்து அவனை குறித்து வருத்தப்படுகிறார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷனாக நாம் இருக்க வேண்டாம். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்குமான ஃபைனல் டெஸ்டினேஷன் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் நித்தியமான ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்ம நேராக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே எல்லோரை காட்டிலும் நாம் தேவனை அதிகமாக நேசிக்கணும். அப்படி நேசித்தால் இம்மையிலும் ஆசீர்வதிக்கிறார், மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு ஆவியோடும் கூட அன்பு கூறுவதாக தேவன் தாமே நம்மை மாற்றத்தக்கதாக நாம் ஜெபிக்கலாம். ஆமென்.